ஓங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இலாத தமிழ். ஒரு நல்ல சனிக்கிழமை மாலை ஓடுகிற ஓட்டம் நிறைந்த இந்த உலக சூழலில் ஓய்வு கிடைப்பது அரிது. அப்படி இருக்கையில் இப்படி ஒரு நல்ல மாலை பொழுதில், அதுவும் சனிக்கிழமை மாலையில் வீட்டில் அகப்படாது, இல்லறம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் காட்டுகிற தொலைக்காட்சி தொடர்களில் தொலையாது, உலகத்தில் 3ஆம் உலகப் போர் மூளுமோ என்ற சூழலிலும் கூட எது மூண்டால் எங்களுக்கென்ன என்று அதையும் மனத்தில் கொள்ளாது, எண்ணெய் கிடைக்காவிட்டால் என்ன, எரிபொருள் இல்லாவிட்டால் என்ன, எங்களுக்கு இந்த அரங்கத்தில் நடக்கிற நிகழ்வு முக்கியம் என்ற பேற்றினால் சைவத்திற்காக ஓடி வந்திருக்கிற அறிவுசால் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ரொம்ப கவலையாக தான் இருக்கு. இசையில் மூழ்கி திளைத்து தளர்ந்திருக்கிற உங்களை எப்படி பேச்சுக்குள் கொண்டு வருவது என்று எனக்கு ஒரு கவலை. தன்னுடைய மந்திர குரலால் அவர் நம்மை ஆட்டுவித்து என்னையும் அந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறார். நான் என்ன பேசப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. பெரியோர்களே, ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு 18 வயது இளைஞனாக முதலாக இந்த அறனருள் நிகழ்வில் என்னை பேச அழைத்தார்கள். ஐயா இருக்கிறார், தண்டபாணி ஓதுவார் ஐயா அவர்கள் அழைத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. முதலாக இதே போன்று நின்று பேசினேன் இந்த இடத்தில். இன்றைக்கு அவர்கள் அமர்ந்து பேசுகிறாயா நின்று பேசுகிறாயா என்று கேட்ட பொழுது நின்றே பேசலாம் என்று நினைத்தது அந்த நினைவினால். அன்றைக்கு காரைக்கால் அம்மையாரினுடைய அற்புத திருவந்தாதியை பேச வந்திருந்தேன். இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது. இறைவனை பிள்ளையாய் பாவித்த அன்னையினுடைய திறத்தை இந்த மேடையில் பேசியது இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு வேறுபாடு. அன்றைக்கு இறைவனை பிள்ளையாய் நினைத்த அன்னையை பேச வந்தேன். இன்றைக்கு ஐயன் பிள்ளைக்கறி வேண்டியதை பேச வந்திருக்கிறேன். பேச இருக்கிற புராணம் சிறுதொண்டர் புராணம். பெரிய புராணத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒரு இலக்கிய உலா சென்று வரலாம் என்று எண்ணுகிறேன். உலகம் முழுக்க இலக்கியம் என்பது எல்லா மொழிகளிலும் கற்பனாவாதம். அது கற்பனையின் பொருட்டு அமைவது. அதனால தான் வரலாற்று ஆய்வறிஞர்கள் கிட்ட நீங்க போயிட்டு இலக்கியத்தை ஆதாரமாக கொடுத்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகில் எல்லா இலக்கியங்களுக்கும் அது பொது. கிரேக்கத்தில் ஜியூஸ் என்ற கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை பற்றி எழுதப்பட்ட எல்லா புராணங்களையும் வரலாறாக மாற்றுவதற்கான முயற்சி நடந்தது. ஆய்வறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய மரபுக்குள்ள 2 பெரிய இதிகாசங்கள் உண்டு. ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். இந்த 2 பெரும் இதிகாசங்களையும் கூட கற்பனாவாதத்துக்குள்ள தான் கொண்டு போய் நிறுத்துறாங்க. யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. மித்தாலஜி அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மித்தாலஜி என்கிற வகைமையில் இதை நாம் அடக்கிறோமா, தமிழ் மரபை சார்ந்தவர்கள் அடக்கிறோமானா இல்ல. சமஸ்கிருத விற்பனர்களே சமஸ்கிருத இலக்கிய வரலாறு எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த 2 இதிகாசங்களை ஒதுக்கிவிட்டு இலக்கிய வரலாற்றை எழுத வேண்டும்னு சொல்றாங்க. அவற்றை இலக்கியங்களாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் மித்தாலஜிக்குள்ள தான் அடக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் பேசக்கூடிய தாய்மொழியாகிய தமிழில் கிளைத்த உருவான எந்த இலக்கியமும் கற்பனாவாதத்திற்குள் மட்டும் அடங்குகிற இலக்கியங்கள் அல்ல. தமிழில் நமக்கு கிடைக்கிற மிக பழமையான இலக்கியம் என்ன? சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் 2 பொருண்மையில் இயற்றப்பட்டிருக்கிறது அல்லது வகைமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அகம், இன்னொன்று புறம். இந்த அகம் என்பது காதல் வாழ்க்கையை சார்ந்ததான்னு பார்த்தா அது உளவியலின் பார்ப்பட்டதாக நிற்கிறது. மனிதர்களினுடைய உளவியலை கொண்டதாக இருக்கிறது. இப்போ சங்க இலக்கியத்தில் மலர் போன்ற முகம்னு இருக்கும், அது உவமை. ஆனா வேறு இலக்கியங்கள்ல மலரே முகமாய் வந்தது போன்ற ஒரு பாவனை இருக்கும், அது கற்பனை. உவமை என்பது வேறு, கற்பனை என்பது வேறு. அப்போ தமிழர்களினுடைய அக இலக்கியம் என்பது மனிதர்களினுடைய அகவாழ்வை, அகத்தினுடைய இயலை சொல்லுவதாக உளவியல் பார்ப்பட்டதாக நிற்கிறது. அப்போ புறநானூறு அதுக்குள்ள போனோம்னா பண்டைய தமிழர்களினுடைய கொடை, வீரம் போன்ற எல்லா மரபுகளையும் உள்ளடக்கிய வரலாற்றுவாதத்திற்குள் போய் நிற்கிறது. அது வரலாற்று இலக்கியமாக நமக்கு நிற்கிறது. உலகில் உள்ள எந்த இலக்கியத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழ் இலக்கியங்களுக்கு உண்டு. என்ன தெரியுமா? அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுகிற எந்த ஆராய்ச்சியும் இலக்கியத்தோடு ஒத்துப்போவதில்லை. ஆனால் இன்றைக்கு அகழ்வாய்வில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருள்களும் நம்முடைய 2000 ஆண்டு வரலாற்றோடு ஒத்துப்போகிற இலக்கியங்களோடு துணை நிற்கிறது. அதனாலதான் உலக இலக்கியங்கள் எல்லாம் கற்பனாவாதத்தில் நிற்கிற பொழுது தமிழ் இலக்கிய மரபு என்பது வரலாற்றுவாதத்திற்குள் அடங்கி நிற்பதாக இருக்கிறது. அப்படி வரலாற்றை அதிகமாகவும் கற்பனையை சுருக்கியும் கொண்ட தமிழ் மரபில் 63 பேரினுடைய வரலாற்று தொகுப்பாக எழுந்த முதல் காப்பியம் நம்முடைய பெரிய புராணம் என்ற இந்த காப்பியம். இது ஒரு வரலாற்று ஆவணம். ஏதோ சமய நூலோ, சமயத்தை பரப்புவதற்காக சைவர்கள் தொகுத்த நூலோ அல்ல. சேக்கிழார் இதை படைத்தது ஒரு வரலாற்று ஆவணமாக. இன்றைக்கு நான் பேச இருக்கிற செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் என்ற அந்த ஒரு திருத்தொண்ட தொகையின் பாட்டை எடுத்துக்கொண்டு, வரியை எடுத்துக்கொண்டு சேக்கிழார் அலைந்து திரிந்து தேடி தொகுத்த வரலாறு இன்றைக்கு நமக்கு பெரிய புராணத்தில் சிறுதொண்டர் வரலாறாக இருக்கிறது. சிறுதொண்டர் எனக்கு எப்படி அறிமுகம்? நான் தமிழ் மாணவன். தமிழக வரலாறு எனக்கு ஒரு பாடம். தமிழக வரலாற்றை நான் படிக்க தொடங்கிய பொழுது பேராசிரியர் டேனியல் என்பவர் எனக்கு பெரிய புராணத்தினுடைய வரலாறு, அவர் தான் பக்தி இலக்கியமும் எடுத்தவர். அவர் எனக்கு தமிழக வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிற பொழுது வாதாபி போர் பற்றி வகுப்பை எடுத்துக் கொண்டிருந்தார். வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் நரசிம்மனுக்கு பேர். அவர் அந்த வரலாற்றை சொல்லி வருகிற வேளையில் அதே நேரத்தில் தான் நான் பக்தி இலக்கியங்களையும் படிக்க தொடங்கிய காலகட்டம். பரஞ்சோதியார் வாதாபியில் படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற வரலாற்றை அவர் எனக்கு எடுத்தார். இப்ப நீங்க பாருங்க, பெரிய புராணம் கற்பனாவாதமா? நடந்த தமிழக வரலாற்றோடு பெரிய புராண வரலாறு ஒத்துப்போகிறது. அதனாலதான் இது வரலாற்று ஆவணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பரஞ்சோதியாரினுடைய பிறப்பு எப்படி இருந்தது? சேக்கிழார் சொல்லுகிறார், உலகில் வளர் உயிர்களுக்கு எல்லாம் உயிர்காவல் தொழில் பூண்டு மலர் புகழ் மாத்திரர் தம் குலப் பெருக வந்துளார் பலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் என்பார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய எல்லா உயிர்களையும் பாதுகாக்கும் தொழில் பூண்டுன்னு சொல்றார். சொல்லி பரஞ்சோதியார் என்னும் இயற்பெயரை கொண்டு வந்து அவதரித்த வரலாற்றை சேக்கிழார் எழுதுகிறார். அவர் என்னென்ன கலைகள் தெரியும் அடுத்து சொல்றார். ஆயுள்வேத கலையும், ஆயுர்வேதம்னு சொல்றோம்ல, அந்த மருத்துவ கலை முழுமையா தெரியும். ஆயுள்வேத கலையும் வடநூல்களையும் தெரியும். வடநூலும் தமிழ் நூலும் தெரியுமா?
நூல்னா இலக்கணம்னு பொருள். நூல்னா இலக்கியம் இல்லை, நூல் என்றாலே இலக்கணம்னு தான் பொருள். அப்போ வடநூல் இலக்கணமும் தமிழ் நூல் இலக்கணமும் நல்லா தெரியும்னு பொருள்படுது. மேல போர் தொழிலும் குதிரை ஏற்றமும் யானை ஏற்றமும் யானையை அடக்குதலுமான எல்லா கலைகளையும் தெரிந்திருந்தார். ஒரு சேனாதிபதிக்கு என்னென்ன கலைகள் தெரிந்திருக்க வேண்டுமோ அத்துணை கலைகளும் அவருக்கு தெரிந்திருந்தது. அவருக்கு என்ன இருந்திருக்கணும்? 2 நாள் மேடையில் யாராவது பேசிட்டா இல்லை ஏதாவது ஒரு பாட்டை பாடிட்டா கீழே வந்து அவர்கிட்ட ஏதாவது சீண்டல் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் யார் தெரியுமாடா, நான் யார் தெரியுமா, யார்கிட்ட வந்து பேசுகிற நீ, அப்படி பேசக்கூடிய மரபு இன்னைக்கு இருக்கு. இவருக்கு எத்தனை கலைகள் தெரியும்? இத்துணை கலைகள் தெரிந்தும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா அடுத்த பாட்டில் சொல்றாரு, உள்ள நிறை கலை துறைகள் ஒழிவு இன்றி பயின்று அவற்றால் தெல்லி வடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவே அப்படின்னு இருந்தார். இந்த கலைகள் எல்லாம் எப்பேற்பட்டதாம், இந்த கலைகளை எல்லாம் கற்றதின் மூலமாக இந்த கலைகள் எல்லாம் சிவனுடைய கழலில் சென்று முடிவதுன்ற தெளிவு அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஓமை போட்டார் பாருங்க, பள்ளமடையாய் அப்படின்னு சொல்றார். எப்படி அருவியில் இருந்தோ அல்லது மடையில் இருந்தோ திறக்கிற தண்ணீர் நேரடியாக பள்ளத்தை நோக்கி பாயுமோ அதுபோல போய் அவர் சிவபெருமானுடைய கழல்களில் சேரக்கூடிய தகைமையுடையவராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு நான் என்கிற எண்ணம் அறவே இல்லை என்பதை இந்த பாட்டு நமக்கு எடுத்துக்காட்டு. பல கலைகள் தெரிந்திருந்தும் அவருக்கு நான் என்ற எண்ணம் அறவே இல்லை என்பது இதில் குறிப்பாக நமக்கு வெளிப்படுது. இப்போ வாதாபி போர் நடக்குது. வாதாபி போர் வரலாற்றில் கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. 632க்கும் 635க்கும் இடையில் நடைபெற்றதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்படி நடைபெற்ற போர் என்பது வாதாபி என்ற தொல் நகரை அழித்தது அப்படின்றத சேக்கிழார் பெரிய புராணம் பதிவு செய்து, மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாபி தொல் நகரம் துகளாக துளை நெடுங்கை வரைவகைத்தும் பன்மணியும் நிதி குவையும் பகட்டினமும் பரிதொகையும் இன்னன எண்ணில் கவர்ந்தே இகழ் அரசன் முன்கொணர்ந்த அப்படின்னு பாட்டு. என்ன பண்றார், அவ்வளவு பெரிய தொல் நகரத்தை தன்னுடைய வீரத்தினால் துகளாக தெரிக்கும்படியாக அடித்து வீழ்த்தி அங்கிருந்து என்ன பண்ணாரா, யானை கூட்டங்களையும் அங்கு இருக்கக்கூடிய ரத்தினங்களையும் மணிகளையும் அரசன் விரும்பத்தக்க எல்லா பொருள்களையும் எடுத்து வந்து நிறுத்தினாராம். அது மட்டுமில்ல, அங்கிருந்த எண்ணற்ற யானைகளை அவர் அடக்கி கொண்டு வந்த திறத்தை பார்த்து மன்னன் வியக்கிறான். யார் இவர்? இவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய வீரம், இவ்வளவு யானைகளை எப்படி இவரால் அடக்கி கொண்டு வர முடிந்தது? அப்படியெல்லாம் வியக்கும் பொழுது கூட இருக்கிற அமைச்சர்கள் சொல்றாங்க, மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை. சிவபெருமானுடைய அருளை பெற்று அவருக்கு அடியவராக இருப்பதனால இவரை உலகத்தில் வெல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியோ வலிமையோ இல்லை அப்படின்னு சொல்றார். இதை கேட்டோன்னா அது வரைக்கும் தெரியாது நரசிம்மவர்ம பல்லவனுக்கு, அது வரைக்கும் தெரியாது. அவன் கேட்டோன்னு கேட்கிறான், தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பர் பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன். இவர் இறைவன் அடியாரா, என்னுடைய சிவபெருமானுடைய அடியாரா, ஐயோ இது தெரியாமல் போச்சேன்னு கெட்டொழிந்தேன். வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன். ஐயோ இவரை போய் போர்க்களத்துக்கு அனுப்பிட்டேனே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தாராம். சொல்லிட்டு சிறுதொண்டரை பார்த்து சொல்றார், எம்பெருமான், அவர் சேனாதிபதி. சேனாதிபதியை விட அரசருக்கு தானே பவர் அதிகம். ஆனா சேனாதிபதியை பார்த்து சொல்றார், எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும்னு கேட்கிறார். கேட்டு இப்படி கும்பிட்டு நிற்கிறார். அவர் கும்பிடுறதுக்கு முன்னாடியே சிறுதொண்டர் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறார். சிறுதொண்டர் கையெடுத்து கும்பிட்டு சொல்றார், என் உரிமை தொழிற்கு அடுத்த திறம் புரிவேன், அதற்கு என்னோ தீங்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க, என் தொழிலுக்கு எது பொருந்துமோ அதைத்தானே நான் செய்தேன், அதுக்கு போய் தீங்கு வருமா அப்படின்னு கேட்கிறார். இல்ல அரசன் சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி
அவருக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் திரவியங்களும் எல்லாம் கொடுத்து நீங்கள் இறை தொண்டில் இருக்க வேண்டியது என் சித்தம்னு சொல்லி இறை தொண்டிற்கு சிறு தொண்டரை வழி அனுப்பி வைக்கிறார். அவருக்கு அன்றோடு சேனாதி பதவி முடிகிறது. அவர் போறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும் பொழுது திருவெண்காட்டு நங்கையை திருமணம் செய்து கொள்கிறார். சேக்கிழார் எழுதுறார், ஒத்த மனமுடையாராய் அப்படின்னு எழுதுறார். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வேற வேற மனசு இல்லை. சிறுதொண்டருக்கு என்ன எண்ணமோ அதே போன்ற எண்ணமுடையவராக அவரும் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேற்கொண்ட தொழில் என்ன அப்படின்னும் போது, நரை இதழி திருமுடையார் அடியார் நாள்தோறும் முறைமையில் திரு அமுது முன்கூட்டி பின்னுண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தினைக்கும் என்ன பண்ணுவாங்களா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனடியார்களுக்கு உணவை கொடுத்த பிறகு அவர்கள் உண்ட பிறகு தான் உண்ணும் மரபை உடையவர்களாக இருந்தார்கள். முன்னூட்டி பின்னுண்ணும் மரபுடையவராக இருந்தார்கள்னு சொல்றாங்க. பெரிய புராணத்தை படிக்கிற பல பேர் உணவிடுதலை தவிர வேறு எந்த தொழிலும் சைவர்களுக்கு தெரியாதா என்று கேட்கிற வழக்கம் ஒன்று உண்டு. அந்த ஒரு கேள்வி ஒரு புறம் இருந்தால், இன்னொரு புறம் உணவூட்டுகிற தொழிலை மேற்கொள்வதை பார்த்து சைவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கு தவறாக நிறைய புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனை அடைய வேண்டும் என்றால் உணவளித்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். உணவளித்தல் என்பது இறைவனை அடைவதற்கு அல்ல. ஒரு அன்னதான விழாவில் ஒரு பெரியவர் நிறைய பணம் செலவழித்து எல்லோருக்கும் அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அருகில் இருந்த நண்பர் அவரை பார்த்து கேட்டார், எதற்காக செய்கிறீர்கள்? புண்ணியம் தானப்பா அப்படின்னு கேட்டார். இப்போது உணவளித்தல் என்பது புண்ணியத்திற்காகவா? இது சைவ நெறியா? உணவளித்தல் என்பது சைவம் எழுச்சி பெறும் காலத்திற்கு முன்பேயே தமிழ் மரபில் இருந்தது. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம்? இப்போ கல்யாணம் ஆகாம இருக்கிற பசங்களுக்கு இந்த பெரியவங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, தனியாக இருக்க முடியாதுல்லப்பா, ஒரு துணை வேணும்ல, இப்படி தானே சொல்கிறீங்க. ரெண்டு பாட்டி சிரிக்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறது வழக்கம். தனியாக இருக்க முடியாதுல்ல, திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இன்னும் கொஞ்சம் போனால் ஒரு வாரிசு வேணும்ல, நாளைக்கு உன் பேரை சொல்ல ஒரு பிள்ளை வேண்டாமா? ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த காரணங்கள்னால அன்னைக்கு திருமணம் நடந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. திருவள்ளுவர் எழுதுறாரு, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு எழுதுறார். திருமணம் எதுக்கு? ரெண்டு பேர் சேர்ந்து திருமணம் செய்து கொள்வது என்பது வருகிற இரவலர்களை விருந்தினர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து சமூகத்தொண்டு செய்யும் பொருட்டுன்னு சொல்றார். அப்ப திருமணம் என்பது என்ன? என் பொருட்டு அல்ல, திருமணம் என்பதே பிறருக்கு உதவுகின்ற சமூகத்தின் பொருட்டு அப்படின்றது நம்முடைய நெறியாக இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்களேன். இன்னும் பின்னாடி திருவள்ளுவருக்கு முன்னாடி குறுந்தொகையில் ஒரு பாட்டு, காதலன் வரணும், வரல. எது வரைக்கும் வரலன்னு அவ தன்னுடைய தோழி கிட்ட சொல்றா. அம்மா கதவடைக்க போகும்போது வெளியில போயிட்டு இரவலர்கள் யாரேனும் இருக்கிறார்களான்னு கேட்டுட்டும் வந்துட்டாங்க. அதுவரைக்கும் காதலன் வரவில்லைன்னு அந்த பாட்டு சொல்லுது. அந்த பாட்டுல காதலனுக்காக காத்திருந்தது குறிப்பு இல்லை. அன்னைக்கு காலகட்டத்தில் வாசல்ல போய் வெளியே இருந்து யாரேனும் பசியோடு இருக்கிறீர்களா, உணவுண்ணாமல் இருக்கிறீர்களா, வெளியூரிலிருந்து வந்த விருந்தினர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா, இருந்தால் வாருங்கள், நாங்கள் கதவடைக்க போகிறோம் என்று கேட்டுவிட்டு கதவடைக்கிற மரபு தமிழர்களுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த மரபு நமக்கு இல்லை, இருக்க முடியாது. மேலே 2 தாழ்பால், நடுவில் ஒரு தாழ்பால், கீழே ஒரு தாழ்பால், அப்புறம் சாவி இருந்தால் அதையும் திருகினாலும் கூட உள்ள யாராவது வந்து எதையாவது எடுத்துட்டு போகிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு வீட்டில் நடந்துச்சோ, ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அப்படியாக நம்முடைய மரபு கெட்டு கிடக்கிறது. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழ் மரபு என்பது உணவளித்தல் என்ற மரபை தன்னுடைய அன்றாட வாழ்வில் ஒன்றாக வைத்திருந்தது. அது நடுவில் தொலைந்தது.
தொலைந்த பொழுது சைவம் அதை மீண்டும் மீட்டெடுத்தது. அதனாலதான் சைவ மரபுல உணவளித்தல் தொழிலை பல இடங்கள்ல நம்ம வலியுறுத்துறோம், காட்டுறோம். அப்போ இந்த உணவளித்தல் என்பது புண்ணியத்தின் பார்ப்பட்டது அல்ல, உயிர் இரக்கத்தின் பார்ப்பட்டது. சக உயிர் என்பது ஒன்று சோர்ந்து இருக்கிற பொழுது அதற்கு நீங்கள் உணவளித்தல் என்பது மரபு, அது இறை அருளை வேண்டியதல்ல. சரி, உணவளித்தல் மட்டுமா அப்படின்னா, உணவளித்தல் மட்டுமே தொண்டாகிவிட முடியாது. சில நேரங்களில் ஒருத்தர் சோர்ந்து இருக்கான்னு வைங்க, ஒரு உயிர் சோர்ந்து இருக்கிறது, அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை, சாப்பிட்டு 5 நாள் ஆகிறது, அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் இல்லை, வீட்டில் சாப்பாடு இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் துவண்டு இருக்கிற ஒருவனை பார்த்து நீங்கள் போய் அழைத்து, இவன் 5 நாள் சாப்பிடாம இருக்கான், இவனுக்கு சோறு போட்டா புண்ணியம்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சோறு போட்டா அது புண்ணியத்தின் பார்ப்பட்டதா? அவனுக்கு தேவையானது உணவு இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது சாப்பாடு உள்ள இறங்குமா? சாப்பாடு வெளியே தள்ளும், உள்ள உடம்பு ஏற்றுக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அவன் கூட உக்காந்து 4 வார்த்தை நல்லபடியாக பேசணும். என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாத, துன்பம் என்பது இந்த உலகமே நிலை இல்லாதது, துன்பமும் அப்படித்தான், உனக்கு நிலை இல்லாமல் போகும், எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து பாருங்க, இறங்கும். அப்போ சாப்பாடு மட்டுமே ஒருத்தனுக்கு பசிச்சவனுக்கு போடுறதுனால புண்ணியம் இல்லை, கூட உட்காந்து நல்லபடியாக பேசுவதும் கூட உங்களுக்கு உயிரிரக்கத்தின் பார்ப்பட்டதாக அமையும். இதை யார் சொல்றா? திருமூலர் சொல்றாரு, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று சொல்லி, பிறருக்கு துவண்டு நிற்கும் வேளையில் அவரோடு போய் நின்று அவருக்கு 4 நல்ல வார்த்தையை பேசுவதும் கூட இறை தொண்டாக இருக்கும் என்று சொல்லி, உயிர் இரக்கம் என்பது அதனுடைய அடிநாதம் என்பதை சைவமானது எடுத்து காட்டுகிறது. அப்போ உணவளித்தல் என்பது வெறும் எதிர்பார்ப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உயிர்களின் மீதுள்ள அன்பினால் நிகழ்த்தப்படுவது. அதனால தான் சேக்கிழார் அந்த பாட்டை முடிக்கும் பொழுது சொல்றாரு, தூய தொழில் தலை நின்றார் அப்படின்னு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய தொழிலை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி, அவர்கள் மேற்கொண்ட தொழில் தூய தொழில்னு சொல்றார். இன்றைக்கு உணவளிக்கிறவர்கள் தூய தொழிலாக அதை மேற்கொள்கிறீர்களா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இப்போ இப்படியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற பொழுது சீராளன் என்ற ஒரு அழகிய குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது. உங்களுக்கு சிறுதொண்டர் வரலாற்றை நான் சொல்ல வேண்டியது இல்லை. பின்னால் சீராளனை என்ன செய்ய போகிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் சில நேரங்களில் முன்னால் அவன் எப்படி வளர்க்கப்பட்டான் என்பது தெரியாமல் போயிருந்தால், வேளை அந்த பிள்ளைய பிடிக்கல போல இருக்கு, அதுதான் கேட்டோன்னு கரியாக்கி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணும். சேக்கிழார் அப்படி நாம நினைக்க கூடாது என்பதனாலேயே சீராளன் எப்படி வளர்க்கப்பட்டான் என்ற படிநிலைகளை வடித்து காட்டுறார். சீராளன் பிறந்த பொழுது அவனுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க, எண்ணெய் தேய்த்து குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு விழா. அவங்க அப்பா எப்படி நடத்தினாரா, ஊரையே குட்டி நடத்தினார் அப்படின்றத சேக்கிழார் பதிவு செய்கிறார். திருமலி நெய்யாடல் விழா செங்காட்டங்குடியெடுப்ப, செங்காட்டங்குடியே சேர்ந்து நிற்கும்படியாக அவர் அந்த விழாவை நடத்தினார் அப்படின்னு சொல்றார். அடுத்து பொங்கு பெரு மகிழ்ச்சியுடன் அணி புனைந்தார், காதணி புனைகிறத அப்படி செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னே அவர் தளர்நடை வந்து காலில் கிங்கினி ஆடி தெருவில் விளையாடக்கூடியதை உறவினர்களோடு ஊரே எப்படி அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ந்தது என்பதை பெற்றோர்களும் மகிழ்ந்த காட்சியை பதிவு செய்கிறார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பிராயத்தில் ஒரு 3 வயது எட்டும் வகையில் அவருடைய தலைமுடியை வந்து வளர் மூவாண்டில் மயிர் வினை மங்களம் செய்து முடியெடுத்து அவருக்கு மொட்டை அடித்து அந்த விழா எடுத்ததே அவர் அப்படி உச்சி மோந்து இருந்த குழந்தையை பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார். எல்லா கலைகளையும் தன் குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் அவர்கள் எப்படி அந்த குழந்தையை அன்போடும் பாராட்டி வளர்த்தார்கள் அப்படின்றது பெரிய புராணத்தில் பதிவு செய்யப்படுது. அப்புறம்தான் சிறுதொண்டர் திருஞான சம்பந்தரையும் சந்திக்கிற அந்த பாங்கும் காப்பியத்தில் இடம்பெறுது. அவரும் இவருடைய வீட்டுக்கு வந்து திருவமுது செய்து போன வரலாற்றை சேக்கிழார் பதிவு செய்கிறார். இப்படியே ஆண்டுகள் சில கடக்க ஒரு 5 வயது சீராளனுக்கு இருக்கு.
அப்போ சிவபெருமான் இப்பேற்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டரினுடைய வாழ்க்கையில் ஒரு திருவிளையாடல் நடத்த நினைக்கிறார். அதை இந்த உலகிற்கு வெளிக்காட்ட நினைக்கிறார். சிவபெருமான் பூமிக்கு வருகிறார். மலை திருமலையில் இருந்து இறங்கி வருகிற அவர் வைரவ வேடம் பூண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார். சிவபெருமானுக்கு ஒரு பேட்டன் இல்லை. அவர் ஒவ்வொரு முறையிலும் நாம் பெற்ற புண்ணியத்தினால் ஒவ்வொரு வகையில் வருவார். இயற்பகை நாயனாரினுடைய வரலாற்றில் அவர் வரும்பொழுது மைனர் வேஷத்தில் வந்தார்னு சொல்லுவாங்க. அப்படியாக அவர் போட்டிருந்த அவருடைய சிவ வேடத்திற்கும் அவர் போட்டிருந்த உடைக்கும் சம்பந்தம் இல்லாது வந்து மனைவியை கேட்டார் அப்படின்வாங்க. ஒவ்வொரு வேடத்தில் வருவார். வடபுலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு வேடத்தில் அவர் வருகிறார். வந்து வீட்டில் கேட்கிறார், சிறுதொண்டர் இருக்கிறாரா அப்படின்னு வீட்டு வாசல்ல வந்து குரல் கொடுக்கிறார். இப்போ உள்ள இருந்து சந்தனத்தாதியார் வராங்க. இல்லை, சிவனடியாரை தேடி வெளியே போயிருக்கார் அப்படின்னும் போது, அப்படியா அப்படின்னு அவர் நகரத் தொடங்கிறதுக்கு முன்னாடியே உள்ளிருந்து திருவெண்காட்டு நங்கை ஓடி வராங்க. வந்துட்டு, என் நாயகர் இது மாதிரி தேடி போனாரு, யாரும் வரல, இன்னும் அவர் யாரையும் தேடி பிடிக்கல, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க இருங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிட்ட போது அவர் சொல்றார், ஆண்கள் இல்லாது பெண்கள் தனித்திருக்கும் இல்லத்தில் நான் வந்து தங்குவதில்லை, நான் வருவதில்லைன்னு சொல்லிடுறார். நான் போய் கோவில்ல ஆத்தி மரத்தடியில் அமர்ந்திருக்கேன், சிறுதொண்டர் வந்தோன்னு வேணா என்ன அங்க வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அங்க போய் இருக்கார், காத்திருக்கிறார். சிறுதொண்டர் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி சொல்றாங்க, இது போன்ற ஒரு அடியவர் வந்தார், களைத்து போய் வருகிறார், வீட்டில் எந்த சிவனடியாரும் வரலையே, இன்னைக்கு நாம் யாருக்கும் உணவளிக்க முடியாதான்ற கவலை இருந்ததில்ல, அது தீர்ந்து போய் எங்க இருக்கிறார், என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே, இது மாதிரி ஆத்தி மரத்தடியில் அமர்ந்திருப்பாரா, நீங்க போய் பாருங்களேன் அப்படின்னோடனே இவர் நேரம் அங்க போறார். அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது? சேக்கிழார் சொல்றார், அடர்ந்த சுருண்ட கரிய இருள் போன்ற முடியை வைத்திருந்தார். அந்த வைரவ வேடத்தில் அவர் அப்படி இருந்தார். எலும்பு அணிகள் பூண்டு, கையில் கபாலம் ஏந்தி, ஒரு கையில் உடுக்கையும் இன்னொரு கையில் சூலமும் ஏந்தி, காலில் சிலம்பு அணிந்து, செருப்பு தோல் செருப்பு அணிந்தவராய் இருந்தாருன்றத அப்படியே வடிச்சு காட்டுறாங்க. இப்படி உட்காந்துருக்கார். இவர் போறார். போனோன்னு அவர் கேட்கிறார், நீரோ பெரிய சிறுதொண்டர் அப்படின்னு கேட்கிறார். நீதான் பெரிய சிறுதொண்டராப்பா அப்படின்னு கேட்கிறார். இந்த சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு நீங்க சைவத்தை சொல்லி கொடுக்கும்போது நிறைய கேள்விகள் எழும். எனக்கு எழுந்துச்சு. சின்ன வயசுல கோவில்களுக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போகும்போது எனக்கு அப்பர் மேல ஒரு தனி ஈர்ப்பு. ஏன்னா அவர் மட்டும்தான் கையில ஒரு பொருளை வச்சிருப்பார். சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் கேட்ட ஞாபகம் எனக்கு உண்டு. அது ஏன்ப்பா இந்த தாத்தா மட்டும் கையில தோசை கரண்டி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்ட ஞாபகம் உண்டு. நான் சின்ன குழந்தை தானே, எனக்கு என்ன தெரியும்? அது உழவாரப்படை என்றோ அவர் அதை வைத்து உழவார தொழில் செய்யக்கூடியவர் என்றோ எனக்கு அந்த வயசுல தெரியாது. எனக்கு அது தோசைக்கரண்டி மாதிரி தான் தெரிஞ்சது. அதே மாதிரிதான் சிறுதொண்டர் என்பதற்கும் நிறைய காரணங்கள் குழந்தைகளுக்கு உதிக்கும். நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க, என்னைக்காவது குழந்தைங்க கேட்கும், 63 நாயன்மார்கள் இவர் தான் கொஞ்சமா செஞ்சாரா தொண்டு, அதனாலதான் சிறுதொண்டர்னு பேரா அப்படின்னு தோணும். யாரோ ஒரு குழந்தைக்கு தோன்றுனது இல்லை, இந்த குழந்தைக்கு தான் தோணுச்சு. ரொம்ப குறைச்சலா செஞ்சிருப்பார் போலருக்கு தொண்டு, அதனால சிறுதொண்டர் அப்படின்ற பேர் வந்துருச்சோன்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அது இல்லை காரணம். பல கலைகள் தெரிந்திருந்தும் கூட, பல துறைகளில் வல்லவராய் இருந்தும் கூட, எதிரிருக்கும் அடியார்களிடம் தன்னை மிக சிறியவராக காட்டிக்கொண்டு அடங்கி ஒடுங்கி இருத்தலனால் அவருக்கு சிறுதொண்டர் என்ற பெயர்னு சேக்கிழார் சொல்றார். தன்னை மிகச் சிறியனாய் காட்டிக்கொள்ளுதல். திருத்தொண்ட தொகை ஏன் உருவாச்சு? இன்னார்க்கு அடியேன், இன்னார்க்கு அடியேன், இன்னார்க்கு அடியேன்னு தன்னை அடியேனும் அடியேனாய் காட்டிக்கொள்ளுகிற மரபில் வந்தவர் சுந்தரர். இவரும் எல்லாருக்கும் எல்லாரை காட்டிலும் நான் அடியேன்றார். மாணிக்க வாசகர் சொல்வாரே, நாயினும் அடியேனாய் கடைப்பட்ட நாயேனாயின்னு சொல்றாரே, அது மாதிரி எல்லாருக்கும் அடியவனாக கடைசியாக தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டதனால் இவருக்கு சிறுதொண்டர்னு பேர். நீரோ பெரிய சிறுதொண்டர்னு சிவபெருமான் இந்த உலகில் அவரை யாரும் அப்படி நினைத்துவிடக் கூடாது, சிறிய தொண்டு செய்தவர் அல்ல என்பதை காட்டுவதற்காக நீரோ பெரிய சிறுதொண்டர் என்று அழைக்கிறார் சிவபெருமான். அப்படி அழைச்சவனே அவர் சொல்றாரு, நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வார்.
இப்போ நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆமாம், நான் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் அப்படி சொல்லலை. இல்லைங்க, அடியார்கள் எல்லாம் என்னை அப்படி அழைப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லி அங்கும் தன்னை சிறியவர் என்பதை உறுதிப்படுத்தி நிற்கிறார். தான் சிறுதொண்டர் என்ற பெயருக்கு உரியவர் என்பதை அவர் நிலைநிறுத்தி நிற்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், அடியேன் மனையில் எழுந்தருளி அருளி செய்ய வேண்டும், என் வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, நெடியோன் அறியா அடியார் தாம் நிகழும் தவத்தீர் உமை காணும்படியால் வந்தோம். உன்னை பார்க்கறதுக்கு தான்ப்பா வந்தேன், உன் வீட்டுக்கு வரக்கூடிய சூழல் இல்லை, உன்னை பார்க்கறதுக்காகத்தான் வந்தேன். உத்தராபதியே எம்மை பரிந்து ஊட்ட முடியாது, உமக்கு செய்கை அரிது ஒண்ணாது. உன்னால முடியாதுப்பா, நான் வடதேசத்திலிருந்து வரேன், எனக்கு வேண்டிய உணவு உன்னால அளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே அவருக்கு இறையடியார் எது கேட்டாலும் கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொல்றாரு, நீங்க எது கேட்டாலும் நான் தரேன், தேட ஒண்ணாதவும் உள ஆகும் அருமை இல்லை. இந்த உலகத்துல கிடைக்காததா இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீங்க கேட்டா நான் எடுத்துட்டு வந்து தரேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு, நான் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்றேன், 6 மாசத்துக்கு ஒரு முறையும் பசுவை உண்பவன் கொன்று உண்பவன் அப்படின்னு சொல்றாரு. மூவிருது கழித்தால் பசு வீழ்த்திட உண்ப உரிய நாளும் அதற்கு இன்றால் ஊட்ட அரிது உமக்காம். திருப்பியும் சொல்றாரு, 6 மாசத்துக்கு ஒரு முறை பசுவை கொன்று அதை சமைத்து சாப்பிடுகிறவன் நான், அதனால உன்னால ஊட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சைவ ஆகமங்கள் என்ன சொல்லுது, வைரவர்கள் 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சித்திரையில வர பரணி நட்சத்திரத்திலையும் ஐப்பசியில் வரக்கூடிய பரணி நாள்லையும் மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் 6 மாசம் இடைவேளை இருக்கு. அந்த காலங்களில் மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள்னு சொல்லப்படுது. அன்னைக்கு நாளும் இன்னைக்கு தான், ஆனா உன்னால அதை கொடுக்க முடியாதுன்னு இவர் சொல்றார். சால நன்று. ஒரு கணம் யோசிக்கணும்ல, நம்ம கொடுக்க முடியாதுதான் யோசிக்கணும்ல. அவர் யோசிக்கல. சால நன்று முன்னிறையும் உடையேன், 3 நிறைகளும் எனக்கு உண்டு, தாழ்வு இங்கு எனக்கு இல்லை. 3 நிறைகள்னா என்னென்னவா, அவர்கிட்ட பசு கூட்டமும் இருக்கான், ஆட்டு கூட்டமும் இருக்கான், எருமை கூட்டமும் இருக்கான். இந்த 3 நிறைகளும் எனக்கு உண்டு, அதனால கவலை இல்லைன்னு கேட்கிறார். எது வேண்டும் என்று சொன்னால் நீங்க சொன்னீங்கன்னா போதும், நான் வீட்டில் போய் சமைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றார். சொன்னோன்னு அவர் சொல்றார், நண்புமிக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார், நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் அப்படின்னு சொல்றார். நண்புமிக்கீர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம். அப்புறம் சொல்றாரு, நமக்கு திகைக்குது, ஆனா அவருக்கு திகைக்கல. அவர் சொல்றாரு, மேல சொல்றாரு, உண்பது 5 பிராயத்தில் உறுப்பு மறு இன்றேல் இன்னும் புன்சை நோவில் வேல் எறிந்தால் போல புகழ்வது ஒன்று. அவர் சொல்றாரு, 5 வயசுக்குள்ள இருக்கணும். 5 வயசு, 4 இல்லை 6 இல்லை, 5 வயசு. உறுப்பில் மறு என்றேல், ஊனெல்லாம் இருக்கக்கூடாது, சின்ன கீரல் கூட விழுந்திருக்கக்கூடாது. உறுப்பில் மறுகின்றேல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புன்சை நோவில் வேல் எறிந்தார் போல் புகழ்வது ஒன்று உண்டு. அடிபட்ட புண்ணுல வேல் எறிவது போல நான் வேற ஒன்று கேட்க போறேன்னு சொல்றார். இதை கேட்டு நீ தகச்சிருப்ப, அடிபட்ட புண்ணுல வேல் எறிந்தார் போல நான் வேற ஒன்று கேட்க போறேன்னு சொல்றாரு. சொன்னோன்னு அவர் சொல்றார், சொல்லிட்டு அதை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை, கேளுங்க, யாதும் அரிது இல்லை, எதுவுமே கஷ்டம் இல்லை. இப்படி ஒன்றத்தை கேட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, எதுவும் கஷ்டம் இல்லை, யாதும் அரிது இல்லை, இனி ஈண்ட அருள் செய்யும், சீக்கிரமா சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார், ஓர் குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனம் உவந்து ஏதம் இன்றி அமைத்த கறி யாம் இட்டு உண்பது. என்ன சொல்றாரு, ஒரு குடியில ஒரு மகனா இருக்கணும், அவனை அப்பா அம்மா பிடிச்சிக்க அப்பா அறிய மகிழ்ச்சியோடு மறு இல்லாம மனசுல ஏதம் இன்றி மகிழ்ச்சியோடு சமைத்த கறிதான் நான் உண்பதுன்னு சொல்றார். இதை கேட்க கேட்க முதல்ல இதை படிக்க ஒரு பக்கம் நடுங்குச்சு உடம்பு. இறைவன் இப்படி கேட்கலாமா, கேட்க கூடுமா? அப்படி கேட்டார். இவராவது
ஒரு கட்டத்தில் எல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லியிருந்தா படிக்கும்போதே என் மனசு ஓரளவுக்கு சாந்தம் அடைஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணாரு, அவ்வளவுதானே தரணுறார். தரன்னு சொல்லிட்டு அடியேனுக்கு இதுவும் அரிதன்று அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இதுவும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க. அவங்க மனைவி அவரை வரவேற்று என்ன சொன்னார் அடியார்னு கேட்குறாங்க. அடியார் என்னென்ன சொன்னார்னு அவர் விளக்குறாரு. குலத்திற்கு ஒருவனா வேணும், 5 வயசு பிள்ளையா வேணும், எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா கேட்குறாங்க, எங்க சரி பிள்ளைய எங்கன்னு போய் கொண்டு வர்றது அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, உலகத்தில் பணத்திற்காகவும் கூட பிள்ளையை யாரேனும் கொடுத்து விடுவார்கள், ஆனால் தான் பார்க்க தன் பிள்ளையை அம்மா கையில் பிடித்து கொண்ட அப்பா அறிவது, மகிழ்ச்சியோடு அறிவது இந்த உலகத்தில் நடக்காதுங்கிற. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப எந்த குழந்தையை எங்கன்னு போய் எடுக்கிறதுனா அவர் தான் நம் பையன் சீராளன் இருக்கிறானேங்கிறார். ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ கோபம் வரணும். ஏன் உனக்கு வேற வேலை இல்லை, என் குழந்தை தான் கிடைச்சானா, இப்படி தானே கேட்கணும். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, நம்மை காக்க வரும் மணியை சென்று பள்ளியில் கொண்டு வரும். நம்மை காக்க மணி போன்று பிறந்த அந்த மகனை போய் பள்ளிக்கூடத்திலிருந்து சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்றாங்க. இயற்பகை நாயனாரினுடைய வரலாறும் இது போல நம் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரலாறு தான். ஆனால் அதுலையாவது நம்ம மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய மனித இயல்பு ஒன்று இருந்துச்சு. போயிட்டு மனைவியை கேட்டோன்னே கொடுத்த பிறகு அவங்க மனைவி கிட்ட போய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எம் உயிருக்கு ஒரு நாத அப்படின்னு சொல்றாங்க. என்னால் அதெல்லாம் முடியாது, எம் உயிருக்கு ஒரு நாத, நீ தான் எனக்கு, இந்த முடிவை நீ எடுத்தனா நான் செத்து போயிடுவேன்னு பொருள் இருக்கு. எம் உயிருக்கு ஒரு நாத அப்படின்னு சொல்லி உன்னை தவிர வேறு யாரையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த அம்மா மறுப்பாது தெரிவிச்சாங்க. இங்க அதுவும் இல்லை. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, போய் பிள்ளைய சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அந்த காட்சி தான் ரொம்ப கொடுமையான காட்சி. அந்த பிள்ளையாக நான் நின்று பார்க்கிறேன். இந்த குழந்தை போய் பள்ளிக்கூடத்தில் அப்பா கூப்பிட போகுது. சின்ன வயசுல நீங்க அனுபவிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அப்பா கூப்பிட வந்தா, இடையில பள்ளிக்கு இடையில கூப்பிட வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரும் பள்ளியில் இருப்பாங்க. ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு திடீர்னு கூட்டிட்டு போற வழக்கம் இருக்கும். இப்போ ஓடி வந்து என் அப்பா மேலே ஏறிக்கிற அந்த ஞாபகம் எனக்கு உண்டு. அந்த குழந்தை அப்படி ஓடி வருது. அப்பாவை பார்த்தோன்னே சலங்கை கிங்கினி ஒலிக்க, குழந்தை 5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்குது. அந்த குழந்தைய எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாது. சில நேரம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. சில பேர் சில நாள் எந்த விழாவுக்காவது கொண்டு போவாங்க. ஆனால் உலகத்திலேயே எந்த குழந்தைக்கும் நடக்காதது, சீராளனை கொல்வதற்கு கொண்டு செல்கிறார்கள். சீராளன் போறான். வீட்டுக்கு போனா அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா என்ன பண்றாங்க, குஞ்சி திருத்தி, முடிய திருத்தி அழகுபடுத்தி, குஞ்சி திருத்தி, முகம் துடைத்து, கொட்டை அரைஞான் துகள் நீக்கி, மேலே ஒட்டிருந்த தூசியெல்லாம் எடுத்து குழந்தைய அழுக்கு நீக்கி, மஞ்சள் அழிந்து அதற்கு இறங்கிய மையும் கண்ணின் மருங்கு ஒதுக்கி, கண்ணில் இருந்த அந்த அஞ்சனம் இருக்குல்ல அதையெல்லாம் ஒதுக்கி சரி செய்து, திருமஞ்சனம் ஆட்டி, எஞ்சல் இல்லா கோலம் செய்து அழகுபடுத்தி, குழந்தைய அழகுபடுத்தி கணவர் கை கொடுத்தார். அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா கிட்ட கொடுத்தா வீட்டில் பொதுவாக சமைக்கிற இடம் இல்லாமல் இந்த கறி சமைப்பதற்கு தனியாக ஒரு இடம் வச்சிருக்காங்க. அங்கே கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அம்மா பாத்திரமெல்லாம் கொண்டு வர காட்சியை எழுதுறார் சேக்கிழார். பாத்திரம்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மகனை 2 பிஞ்சு கால்களையும் இப்படி பிடிக்கிறாங்க. 2 கைகளையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து இப்படி அமைக்கி இப்படி பிடிக்கிறாங்க. 2 பேரும் முக மலர்ச்சியோட மகிழ்ந்தபடி அப்படியே இருக்கிறதுனால குழந்தை என்ன பண்ணுச்சான், அதுதான் ரொம்ப வலிச்சது. சீராளன் எப்படி இருந்தான்னு சொல்லும்போது, நனி நீடு உவகை உருகின்றார் அப்படின்னு போடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை சிரிச்சுதான். அப்படி அந்த குழந்தை சிரிக்கும் பொழுது அந்த குழந்தையை தந்தை அறிந்தார் அப்படின்னு அந்த பாட்டு. இதை படிக்கும் பொழுது ஒரு கணம் கண் கலங்கி, இது நடக்கலாமா, இப்படி நடக்கலாமா? அதற்கு பிறகு வருகிற பாடல்களை நான் சொல்ல போவதில்லை.
நீங்கள் ஏடெடுத்து படியுங்கள் அல்லது உங்களுக்கு கதை தெரியும். அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் கறி சமைப்பதற்கு தயார் செய்கிறாள் அன்னை. தலை மட்டும் வேண்டாம் என்று தலைக்கறியை ஒதுக்கி வைக்கிறார்கள். தலையை சந்தனத்தாதியிடம் கொடுத்து இதை மறைத்து வைத்து இதை எங்கேனும் ஒதுக்கி வை என்று சொல்லிவிடுகிறார்கள். கறி சமைத்தாகி விடுகிறது. போய் அழைத்து வருகிறார்கள். சிவனடியாரை வைரவ வேடம் கொண்ட சிவபெருமான் வருகிறார். வந்தவர் அவர் செய்த கொடுமை இதுவே உலக இயலில் இல்லாத ஒரு கொடுமை. வந்து அமர்ந்த பிறகு அவர் முன்னால் வெள்ளை துணியை போட்டு அதில் எல்லா கறிகளையும் எடுத்து வந்து அடுக்குகிறார்கள். அப்பொழுது அவர் கேட்கிறார், நான் சொன்ன வகையில் எல்லா கறியும் சமைத்தாகிவிட்டதான்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, தலைக்கறி மட்டும் சமைக்கவில்லை, தலையை மட்டும் ஒதுக்கிவிட்டோம். நான் அதைத்தானே விரும்பி உண்பேன், நான் அதையும் உண்பேன்கிற. இப்போ தர்ம சங்கடம். கெட்டொழிந்தோம்னு நினைக்கிறாரு சிறு தொண்டர். இப்போ உள்ள இருந்து சந்தனத்தாதி நீங்கள் அதை கேட்கக்கூடும் என்று சமைத்து வைத்திருக்கிறேன்னு எடுத்துட்டு வராங்க அந்த அம்மா. வீட்டில் அப்பா அம்மா தான் இப்படின்னா சந்தனத்தாதி யாரும் எடுத்துட்டு வந்தது தான் இன்னும் பெருசு. எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, தனியா உண்ணுகிற வழக்கம் எனக்கு இல்லை, யாரேனும் சிவனடியார்கள் இருந்தால் அழைத்து வாருங்கள்ன்றார். ஏற்கனவே ஆள் இல்லைன்னா இவர் வந்திருக்கார். இப்போ இவர் யாருன்னு போய் தேடி போவார். இப்படி ஒரு இடையூறு வந்ததா திரு அமுது செய்யன்னு வெளியில போய் தேடுறாரு. யாரும் கிடைக்கல. உள்ள வரார். உள்ள வந்து சொல்றார், வெளியில யாரும் கிடைக்கல. அடியார்களை பார்த்துத்தான் நானும் திருநீறு அணிய தொடங்கினேன்னு சொல்ல போது அப்படியான்னு கேட்ட சிவபெருமான், அப்ப நீங்களும் வந்து உட்காருங்க, நீங்களும் என் கூட வந்து உட்காருங்கன்றார். சமைத்த குழந்தையை தந்தை சாப்பிட அமருகிற எந்த கதையாவது இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் நீங்கள் கேட்டதுண்டா? அது நடக்குது. வந்து பக்கத்தில் உட்கார்றார். வந்து உட்கார்ந்து சாப்பிட தொடங்கலான்னு நினைக்கும் போது முதல்ல யார் சாப்பிட போனான்றது தான் அதில் வியப்பு. தந்தை முதல்ல சாப்பிட போயிடுறார். சாப்பிட போனோன்னா சிவபெருமான் தடுக்கிறார். தடுத்துட்டு சொல்கிறாரு, ஏம்பா, நான் 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வேளை சாப்பிட்றேன், நீ தினைக்கும் 3 வேளை சாப்பிட்ற, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்னு கேட்குற. உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு கேட்டுட்டு, உணவருந்த உன் மகன் இருப்பானாயின் அவனை அழைத்து வருகிற. சிவபெருமான் செய்கிற விளையாட்டில் இது எவ்வளவு பெரிய உச்சம் உனக்கு தெரியும் தானே? அந்த குழந்தை எப்படி வந்தது என்பது உனக்கு தெரியும் தானே? அந்த குழந்தையை அழைத்து வாருங்கள்னு சொல்றார். பெரிய புராணத்தில் நீங்க எங்க தேடி பார்த்தாலும் ஒரு அமங்கல சொல் கூட இருக்காது. அமங்கல சொல் கூட இல்லை. அவன் இறந்து பட்டான்னு சொல்லல. அவன் இங்கு உதவான். இப்ப அவன் இங்கு உதவ மாட்டான்னு எழுதுறார் சேக்கிழார். அவன் இங்கு உதவான் அப்படின்னு எழுதுறார். அவர் சொல்றாரு, அவன் வரலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், நீ போய் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றார். எப்படி வருவான் குழந்தை? எப்படி வருவான்? வெளியில போறார் சிறு தொண்டர். அடியார் சொன்னார், செய்யணும்ல, மறுக்க முடியாதுல்ல. அடியார் சொன்னதை கேட்டு வெளியே போனார். வையம் நிகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் கூப்பிடுறார். மைந்தா வருவாய் என அழைத்தார். தையலாரும் தலைவர் பாணி தலை நிற்பார். இங்க பாக்குறாங்க கணவரை. அவர் கூப்பிட்டார், நாமளும் கூப்பிடுவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, செய்யமணியே சீராளா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சீராளா வாராய் சிவனார் அடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கிறார். கூட உட்கார்ந்து சாப்பிட உன்னை கூப்பிடுறார்பா. தன்னை சாப்பிடவே தாய் அழைக்கிற ஒரு புதுமையும் இங்க நடக்குது. இதை கேட்ட உடனே பள்ளிக்கூடத்தில் இருந்து குழந்தை வருவது போல குழந்தை ஓடி வந்ததுன்னு சேக்கிழார் எழுதுறார். குழந்தை ஓடி ஓடி வந்த குழந்தையை அம்மா தூக்கி அணைத்துக் கொள்கிறார். ஒரு கணம் தாய்மை வந்தது. அப்படியே அம்மா தூக்கி தோளில் கட்டி பிடிச்சுக்கிறார். கட்டி பிடிச்சோன்னா அப்பா நினைச்சாரா, உள்ளே உணவு உண்பதற்கு அடியார் திருவமுது செய்வதற்கு தடை நீங்கியதுன்னு நினைச்சு உள்ள வேகமா பிள்ளைய கூட்டிட்டு போனார். உள்ள போனா அடியார் இல்லை. அடியார் எங்க சாப்பிடாம போயிட்டாரோன்னு நினைச்ச கணம் திரும்பி பார்த்தா கலன்களில் இருந்த கரியும் இல்லை. எப்படி இருக்கும்? புள்ளதான் இங்க இருக்கானே, கரியும் இல்லை. இப்போ வெளியில் போய் பார்த்தா, தேடிக்கிட்டு வெளியில் போனால் வானத்தில் விடையோடு அம்மையோடு குழந்தை முருகப்பெருமானோடு இறைவன் காட்சியளித்தான்.
இப்படி காட்சியளித்தான். இவர்கள் எல்லோரும் அவரோடு சந்தனத்தாதியாரும் சேர்ந்து கைலாயம் உடன் போனார்கள்ன்றது வரலாறு. சில நேரங்களில் சில பேர் இந்த கதைகளை சாடுவது உண்டு. நீங்கள் பார்க்கணும், இறைவன் அவ்வளவு கொடுமையானவனா, கொடூரமானவனா? செய்யக்கூடாத அளவிற்கான நிலைகளிலெல்லாம் கடவுள் போய் நிறுத்தினான். ஆனால் எங்கே உணவு உண்றுவாரோ, தன்னுடைய பிள்ளையை உண்றுவாரோன்னு முதல்ல தடுக்கிறார் சிவபெருமான். உனக்கு என்னப்பா அவ்வளவு அவசரம், நில்லுப்பா அப்படின்னு தடுக்கிறார். இறைவன் அவ்வளவு கொடுமையானவனா இருந்தால் சாப்பிட விட்டுருக்கணும் தானே, தடுத்தார். இருப்பா, என்ன அவசரம், உன் பிள்ளையை கூப்பிடு. மந்திரம் என்பது நாம் ஜபிப்பதால் உருகிற சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அல்ல. தொல்காப்பியம் சொல்லுகிறது, நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அப்படின்னு. இவர் வாய்மையுடையவர், நிறைமொழி மாந்தர். இறைவன் சொல்லுகிறான், நீ உன் பிள்ளையை கூப்பிடு, வருவான். கூப்பிட்டாரு, வந்தான். அப்போ என்ன பொருள்? அவருடைய வார்த்தையே மந்திரமாக மாறியது. இதே போன்ற கதையுள்ளதை நீங்கள் திரும்பி பாருங்க. கண்ணப்ப நாயனார் இருந்தார். கண்ணப்ப நாயனார் அன்பாளர்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. இப்போ கண்ணை பெயர்க்க போனதுனால கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொன்னார். அதனால அவருக்கு கண்ணப்பன்ற பெயர் வந்தது. முதல் கண்ணை பெயர்க்க போனப்பவே நிறுத்திருக்கலாம் தானே. அப்பவும் கண்ணப்பன் தானே பேர் வந்திருக்கும். கண்ணப்ப நிற்கன்னு சொல்லியிருந்தா நின்றுக்கணும். ஏன் பெயர்க்க விட்டார்? உலக இச்சைகளை தீர்ப்பது ஒரு புறம் அப்படின்னு ஒரு கதை அமைது. இப்போ நீங்கள் பாருங்க, எதற்காக சுந்தரர் மேல இருந்து பூமிக்கு வந்தார்? சுந்தரர் மேல 2 பேரை காதலிக்கிறார். உலக இச்சைகளுக்கு இது இடம் இல்லை என சொல்லி பூமிக்கு அனுப்புகிறார் சிவபெருமான். வேறு ஒருத்தரை திருமணம் செய்ய போகும்போது தானே தடுத்தாட்கொண்ட புராணமே வருது. போய் தடுக்கிறாரு. தடுத்து அவருக்கு அந்த உலக இச்சைகளில் இருக்கக்கூடிய மோகம் நீங்கின பிறகு மேலே ஏற்றுக்கிறார். இயற்பகை நாயனாரினுடைய வரலாறும் அப்படித்தான். மனைவியை வேண்டும்னு சிவபெருமான் கேட்பானா? உலக இச்சைகளுக்கு இடம் இல்லாத இடம் அது. ஏன் கேட்டான்? சிவபெருமான் வந்து கேட்ட பொழுது அவருடைய உறுதிப்பாடு என்ன? உலக இச்சைகள் நீங்கியதான்னு தெரிந்து கொள்ள வேண்டியது அங்கும் கட்டாயமாகுது. ஊருக்கு வெளியில எல்லாரையும் கொண்டுட்டு வெளியில கூட்டிட்டு வந்து விடுறாரு இயற்பகையார். திரும்பி பார்க்கிறார் சிவபெருமான். ஒரு கணமாவது திரும்பி பார்ப்பாரானா தூரம் போக 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 திரும்பி பார்க்கல. மனைவி என்ற இச்சையோ உலக இச்சையோ எதுவுமே கிடையாது, ஒரு கணம் கூட கிடையாது. அப்ப திரும்பியும் கூப்பிட்டு ஓலமிட்டு இயற்பகை ஓலம்னு கூப்பிட்டு அவருக்கும் காட்சி கொடுத்து ஏத்துக்கிறார். அப்போ உலக இச்சைகளை தீர்ப்பது ஒரு புறம். இச்சைகள் நீங்கினா போதாது, வினைகளும் நீங்கணும். வினை நீங்கலனா அடுத்த பிறவி உண்டு. இப்ப கண்ணப்பர் கண்ணை பெயர்க்கிறார்ல, ஏன் கண்ணை பெயர்த்தார்? எதனால? அம்பினால கண்ணை பெயர்த்தார். எத்தனை உயிர்களை தன்னுடைய அம்பினால வேட்டையாடி இருப்பார். அத்தனை உயிர்கள் அந்த அம்பினால் அடிபட்டிருக்கும் தானே, காயப்பட்டிருக்கும் தானே. அப்ப அந்த காயத்தை எப்படி தீர்ப்பது? அந்த வினையை நீ அனுபவித்தால் தான் அது தீரும். அப்போ தன்னுடைய அம்பால் கண்ணை பெயர்க்கிற வரையில் காத்திருந்தார் சிவபெருமான். வினை நீங்குகிற வரையில் காத்திருந்தார். கண்ணை பெயர்த்து 2ஆம் கண்ணை பெயர்க்கும் பொழுது கண்ணப்ப நிற்க என்று தடுத்து ஆட்கொண்டார். அதேதான் இங்க சிறுதொண்டருக்கும். சிறுதொண்டர் பரஞ்சோதியாராக இருந்த பொழுது எத்துணை பேரை தன் வாளால் வெட்டி வீழ்த்தி இருப்பார். நீங்கள் இந்த போர் காட்சிகளை கலிங்கத்து பரணியில் படிக்கணும். குடல் சரிந்து எலும்பு மூளை எல்லாம் சிதறி கீழே நிற்கிற அந்த காட்சி. போர்க்களம் அவ்வளவு கொடூரமானது. அவ்வளவு கொலைகளை பரஞ்சோதியாரும் செய்தார். அவர் மேற்கொண்ட தொழிலுக்காக அவர் செய்ய வேண்டி இருந்தது. அப்ப அந்த வினைப்பயன் எங்க தீரும்? இவர் அதை அனுபவிக்கணும்ல. எத்தனை பேரை நீ உன்னுடைய வாளால் வெட்டி வீழ்த்தினாய், அதே வாளால் உன்னுடைய ரத்தத்தில் உதிர்ந்த மகவையும் நீ வெட்டிப்பார் என்று அந்த வினையையும் நீக்கிய பிறகுதான் அவருக்கு ஆட்கொள்ளக்கூடிய வல்லமை, ஆட்கொள்ளக்கூடிய அந்த பெருமை கிடைத்தது. எனவே சிறுதொண்டர் புராணம் என்பது வினை நீங்க எழுதப்பட்ட புராணம் என்பதை மனத்தில் வலியோடு நாம் தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, ஒரு 2 மணி துளிகள் அறநருள் 21ஆம் ஆண்டு பன்னிரு திருமுறை இசை விழாவின் 6ஆம் நாளாகிய இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற 6ஆம் நாள் திருவிழாவின் நிறைவு பகுதியாகிய
பெரிய புராணம் தொடர் விரிவுரை அரங்கம் நடைபெற்றது. இந்த பெரிய புராணம் தொடர் விரிவுரை அரங்கத்திலே இதுவரை நமக்கெல்லாம் சிறுத்தொண்ட நாயனார் திவ்ய சரித்திரத்தை, மிக உருக்கமான ஒரு சரித்திரம், அந்த சரித்திரத்தை நமக்கெல்லாம் மிக உருக்கமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைத்து நம்மையெல்லாம் ஒரு உருக்கத்தில் செலுத்திவிட்டார் முனைவர் திருமாறன் அவர்கள். அவர் இளைய சிலம்பொலி என்கின்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கின்றவர். இளைய சிலம்பொலி முனைவர் திருமாறன் அவர்கள். அவர் பல ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்டபத்திலே வந்து இளைஞர் சொற்பொழிவு அரங்கம்னு கொஞ்ச நாள் நாங்கள் நடத்தினோம். அந்த இளைஞர் திருமுறை சொற்பொழிவு அரங்கத்தில் வந்து பேசினார். அப்போ பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் ரொம்ப அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப மெருகேறி இருக்கு. அந்த வார்த்தை அவ்வளவு தெளிவு. அந்த சொற்பொழிவாளருக்கு எப்படி அந்த ஒரு வார்த்தையில் தமிழில் ஒரு தெளிவு இருக்கணுமோ அப்படி ஒரு நல்ல தெளிவாக அமைந்திருக்கிறது அவருக்கு. நல்ல ஒரு பேச்சாளருக்கு எப்படி ஒரு குரல் வளம் இருக்கணுமோ அந்த குரல் வளம் இருக்கிறது. மிக அருமையாக பேசி நம்மை மகிழ்வித்தார். அவருக்கு அறநருள் அறக்கட்டளையின் சார்பிலும் இருந்து கேட்டு மகிழ்வித்த திருமுறை ரசிகப் பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் இந்த ஆண்டு இந்த பெரிய புராணம், இதுவரைக்கும் நாங்கள் பெரிய புராணம் தொடர்புடைய ஒருத்தரை கொண்டு தான் செஞ்சோம். இந்த ஆண்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த மாதிரி இளைஞர்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தராக பேச வைக்கலாம்ட்டு. அது நம்மளுடைய அன்பர் அறநருள் புரவலர் சிவாலயம் மோகனையா அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டேன். சிவாலயம் மோகனையா அவர்கள்தான் இவர் போன்ற இந்த 12 நாளும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இளைஞர்கள் தான் பேசுகிறாங்க. அந்த முறையில் இன்றைய தினம் திருமாறன் அவர்கள் மிக மிக அருமையாக பேசி நம்மை மகிழ்வித்தார். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து